ஹாய், பாயில்டு எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 5 முட்டை எடுத்து தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சமாக சால்ட், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆனியன் கூட மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆன உடனே இப்போ நான் எடுத்து வச்சுருக்க முட்டையில் அங்கங்கே கீறி விட்டுக்கிறேன். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும். எல்லா எக்ஸ்லேயும் இதே மாதிரி நான் அங்கங்கே கீறி விட்டுக்கிறேன். இப்போது நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாவில் எல்லா எக்ஸையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸில் மசாலா எல்லாமே எக்குள்ளே இறங்கிடும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மேலால் பெப்பர் தூளை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான பாயில்டு எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.